ஸ்தோத்திரம். அடியேன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கலாம், அது அப்பாவோட கிருபை தான். 5 வாட்டி அட்டாக் வருதும் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கலாம், அது அப்பாவோட கிருபை தான். அந்த கிருபையினால தான் அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கேன். ஒரு குற்றம் கூட செய்யாதே ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட போல கடலில் மேலே நடந்த அதிசய தெய்வம், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம், கரையை போல கடலில் மேலே நடந்த அதிசய தெய்வம், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர், உலகத்தை ஜெயித்தவர், ஒரே ஒரு தெய்வம். எல்லாம் அறிஞ்ச எல்லாம் தெரிந்த எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்குரியவர், ஒரே ஒரு தெய்வம். அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஆமென். கடவுளே, இந்த உலகத்தில் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க ஒருத்தனும் கிடையாது. என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு வேலை இல்லை, கடன் தொல்லை, வீட்டுக்கு போனால் சமாதானமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. அதனால் என் கஷ்டத்தை சொல்ல யாராலையும் தீர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க உங்களால் முடியாது. என்னப்பா ரொம்பவும் கஷ்டம், பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கோ? இல்லைப்பா, ரொம்ப சின்னதாக இருக்குது. என்னப்பா அப்படி கேட்குற? நான் கத்துறது இந்நேரத்துக்கு 8 ஊருங்க கேட்டிருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம் இருக்குது, யாராலையும் தீர்க்கவே முடியாது. எனக்கு கஷ்டன்றது. ஐயோ கடவுளே, என்னோட கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஏன்தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனோ? 2 குழந்தைங்க, இதுங்களை படிக்க வச்சு கரை சேர்க்கறதுக்குள்ளே உயிரே போகுது. சரியான வருமானம் இல்லை, சரியான போஜனம் இல்லை, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. என் கஷ்டத்தை எல்லாம் தூக்கி இந்த ரெட்டையேரியில் மூட்டை கட்டி போடலாமான்னு தோணுது. என்னத்தை சொல்லுவேன்? என் வேதனையை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. உடம்பு ஃபுல்லாக வியாதி, இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, எங்கெங்கேயோ வலிக்குது, தாங்க முடியாத வியாதி.
வாழ்க்கையில் 305 வருஷமும் ஹாஸ்பிட்டல்லையே கழிச்சவங்க நான். என்னை எப்போ யார் எங்கே பார்க்கலான்னா என் அம்மா வீடு கேம்சி. நான் சொல்கிறது பொய்யில்லை, உண்மை. என்னை யார் எங்கே தேடினாலும் நான் எங்கள் வீடு இருக்கிறேன், எங்கே இது இருக்கிறேன்லாம் தெரியாது. ஆனால் ஒரு இடம் கன்ஃபார்மாக தெரியுங்க. ஆனால் உடம்பு சரியில்லாமல் நான் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் தாங்க இருப்பேன். என்னை நிறைய பேர் தேடி வர இடமும் அதுவும் அதாங்க இருந்தது. என்னை சார்ந்த ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது இது நாடகமாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. அவ்வளோ நோய்ங்க பா. இதெல்லாம் எங்கேயாவது இறக்கி வைக்கலான்னு தேடுறேன், ஒரு இடமும் காங்கலை. எங்கெங்கேயோ போய் பார்த்தாச்சுங்க, எவ்வளவோ அழுது புலம்பி தீர்த்தாச்சுங்க. என் வலியோ என் வேதனையோ சொல்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. ஏதாவது பண்ணலான்னா உடம்புலையும் மனசுலையும் தெம்பே இல்லைங்க. எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி அப்படி ஓரமாக வச்சுட்டு கடவுளை நான் காப்பாற்று வரான்னு கையேந்தி உக்காரதா இருக்குதுங்க எங்கள் நிலமை. அடடே, இவங்க பாருப்பா, மார்க்கெட்டுக்கு வர மாதிரி இவ்வளோ பெரிய மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. நிச்சயமாக தெரியும் என் மூட்டை தான் இருக்கிறதுலே பெரிய மூட்டைன்னு. எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம். சரி, உங்களோட அந்த பாரமான மூட்டையெல்லாம் அங்கே ஓரமாக வைங்க. வச்சாச்சு. ஓரமாக வைக்கிறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிடுவோம். லைட் ஆஃப் பண்ண பிறகு உங்களுக்கு பிடித்தமான நல்ல, அதாவது இந்த மூட்டை என்னால் சமாளிக்க முடியும், இது என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மூட்டையை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வாங்க, நான் அடுத்த பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ லைட் ஆஃப் பண்ண போகிறோம். இது ஏன் மூட்டையாச்சே? உங்கள் மூட்டைங்களே நீங்களே எடுத்துக்கினீங்களா? ஆமாம்மா, இது என் மூட்டை. ஆமாம், இது என் மூட்டை தான். என் மூட்டை தான். ஆமாம் ஐயா, நானும் என் மூட்டையே எடுத்துக்கிறேன். ஏம்பா, நீ தானே சொன்ன இந்த உலகத்திலேயே என்னை விட பாரமான கஷ்டப்படுறவங்க யாரும் கிடையாது, என் மூட்டையை வேற யாருக்குன்னா கொடுத்துட்டா நலமா இருக்குன்னு சொன்னி, எதுக்கு உன் மூட்டை நீ எடுத்துக்கிட்ட? ஐயா, இப்போ உங்கள் மூட்டையெல்லாம் நான் தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்த்த உடனே தான் தெரிஞ்சது ஒருத்தவங்களுக்கு கடன் தொல்லை, இன்னொருத்தவங்களுக்கு குடும்ப பிரச்சனை, இன்னொருத்தவங்களுக்கு தீர்க்க முடியாத நோய். ஐயோ, இவங்கள பார்த்த பிறகுதான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. என்னன்னு? இவங்க பிரச்சனையை சமாளிக்க இவங்களுக்கு தெரியும். நான் புதுசாக இவங்க மூட்டையில் போய் கையை வச்சு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு நிலைமையை கொண்டு வர எனக்கு தம்பி இல்லை ஐயா. என் பிரச்சனையை எனக்கு ஓரளவுக்கு சமாளிக்க தெரியும், இவங்க பிரச்சனையை தலையில் போட்டுக்க எனக்கு தெம்பே இல்லை. கரெக்டாக சொன்னேன் தம்பி. இப்போது இயேசுநாதர் என்ன சொன்னார்னா, மத்திய 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதாவது இளைப்பாறுதல் என்றால் சமாதானம். உங்களுக்கு நான் சமாதானம் தரேன், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்றாரு. ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறவங்க ஐயோ நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு எங்கே போய் நிற்கலாம், யார் வரும், நம்ம கடனை தேடி யார் வருவா, யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் உங்களோட பாரத்தை நீங்கள் சுமக்கிறத விட உங்களோட பாரத்தை இயேசுநாதர்கிட்ட நீங்கள் வச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும் தருவார். இப்போ புரிஞ்சுது உங்களுக்கு? யார் மனுஷனும் இடத்துலையே போயிட்டு என்னோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சொல்லாதீங்க. ஐயோ எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, ஐயோ என்னோட கஷ்டத்தை கேளுங்கன்னு யாருக்கிட்ட சொல்லாதீங்க. பின்னாடி அவங்க தான் உங்களுக்கு பெரிய ஆப்பா வைப்பாங்க. தயவுசெய்து உங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை இயேசுநாதர்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். ஆமாம் ஐயா, நானும் போய் இந்த மாதிரி பட்டிருக்கேன். இனிமே யாருக்கிட்டையும் மனுஷங்கிட்ட போய் நான் நிற்கிறதா இல்லை, ஏசுப்பாக்கிட்டே நான் விட்டுறேன். ஆமாம்மா ஐயா, எனக்கும் வேதத்தில் ஒரு வசனம் ஞாபகம் வருது. மத்தேயு 6:34 நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளைக்கு அதனதின் பாடுகள் போதும்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அதனால என் கவலையெல்லாம் இனிமேல் நான் விட்டுட போகிறேன். கண்டிப்பாம்மா. ஆமாங்க, இவங்கெல்லாம் சொன்ன பிறகு தான் எனக்கே மூளையில் கொஞ்சம் லைட் எரிஞ்சுது. இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கும் ஒரு ஞாபகம் வருது. என்னன்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இங்கே வந்த உடனே இந்த ஜனத்தெல்லாம் பார்த்தோன்னா படப்படன்னு நெஞ்செல்லாம் துடிக்குது, அப்படி கிறுக்குன்னு வருது. ஏற்கனவே நமக்கு நோய் வேறையா, இதில் வேற இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டவுடனே ஆமான்னு தோணுது. என்ன சொல்லலாம்,
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானாங்க. பைபிளில் இருக்கு. யோவான் 1:12 சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானன்னு. கர்த்தர் அந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்காருங்க. நான் சோதனையை சகிச்சுட்டு வந்திருக்கேங்க இங்கே. ஹல்லேலூயா. நான் பெரிய ஆளுங்க. ஏசப்பா எனக்குள்ள இருக்காரு. நான் சோதனையை சகிச்சவ. ஆமா ஐயா, இப்போதான் எனக்கும் ஒன்று ஞாபகம் வருது. யோவான் 16:33 உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நானே உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றாரு. உலகத்தை ஜெயித்த ஏசப்பா என்னோட கூட இருக்காரு. நான் இன்னைக்கு நம்புறேன் ஐயா. ஆமீன் ஆமீன். சரி, எல்லாருக்குமே எல்லாரும் பாரத்தை அங்க வைப்போம். இயேசுவின் பாதத்துல. கண்டிப்பா. ஆமீன். இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, என்னை நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ற பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. என்னில் பெருகும்போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். கவலை என்னில் பெருகும்போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். யாருமில்லை தேற்றிட, யாருமில்லை உதவிட, யாருமில்லை தேற்றிட, யாருமில்லை உதவிட. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை. என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாருமில்லை தேற்றிட, யாருமில்லை உதவிட, யாருமில்லை தேற்றிட, யாருமில்லை உதவிட. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே.
சகோதரர் பாலசிங் அவர்கள் நண்பர்கள் ஐக்கிய குழு பற்றி ஒரு அறிவிப்பை உங்களுக்கு கூறுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யார் இவர்கள்? லட்சுமிபுரத்திலே ஒரு நற்செய்தி கூட்டத்தை, குடும்ப ஆசீர்வாத நற்செய்தி கூட்டத்தை நடத்துகிறார்களே என்று நீங்கள் பார்க்கலாம். என்ஜேஐ என்பது நண்பர்கள் ஜெப ஐக்கிய ஒரு அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை 14 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 7 குடும்பங்கள் இணைந்து ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியத்தின் நோக்கம் என்ன என்றால் 2 தான். ஒன்று, நற்செய்தி அறிவிப்பது. உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நிறைவேற்றும் விதமாய் இந்த என்ஜேஐ அறக்கட்டளை 14 வருடங்கள் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் நற்செய்தி அறிவிக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு நிகழ்வையும் இந்த அறக்கட்டளை செய்து வருகிறது. நற்செய்தியாளர்களை உருவாக்குவது. ஏன்னா முக்கியமானது, ஒரு கிறிஸ்துவர் கடைசி வரை கிறிஸ்தவர்களாகவே மரித்து விடக்கூடாது. ஏனென்றால் ஒரு சேர் இருக்குன்னா அதில் உட்காந்து அந்த சேரை தேய்க்கிறதுக்கு பேரு கிறிஸ்தவர்களே அல்ல. நற்செய்தி அறிவிக்கணும், சுவிசேஷர்களாய் மாறணும். ஏனென்றால் விசுவாசத்தின்படி நம்ம அனைவரும் பரலோகத்திற்கு செல்வோம் என்பது வேதத்திலே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் உறவினர்கள் வீட்டிற்கு, நண்பர்கள் வீட்டிற்கு நம்ம செல்வோம் என்றால் என்ன நினைப்போம்? ஒரு பழம் வாங்கிட்டு போலாமா, ஸ்வீட் வாங்கிட்டு போலாமா, இல்லை அவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி செல்லலாம் என்று நாம் நினைப்போம். அதே வண்ணமாக பரலோகத்திற்கு விசுவாசத்தின்படி ஒருவேளை நாம் செல்வோம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது வெறுங்கையாய் செல்லக்கூடாது. ஆத்துமாக்களை நாம் இந்த பூலோகத்திலே ஒரு எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறோம். அடுத்த படிப்புக்கு, அடுத்த காலேஜுக்கு போனோம்னா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அந்த எக்ஸாம் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற 70 வருடம் 80 வருடம். அதை நிறைவாக நிகழ்த்த வேண்டும் என்றால் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மை சுற்றிலுமாக இருப்பவர்கள், அது மாத்திரமல்ல கிராமங்களிலே பட்டணங்களிலே இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த என்ஜேஐ அறக்கட்டளை 14 வருடங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இணைந்து பயணிக்க விரும்பினால் இது சபை பாகுபாடின்றி நற்செய்தி அறிவித்துக் கொண்டு இருக்கிறது. இதில் நீங்கள் இணைந்து அநேக கிராமங்களிலே பட்டணங்களிலே நற்செய்தி அறிவிக்க எங்களோடு இணைந்து கொள்ளலாம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றிண்ணே.